மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரனும் குருவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு கொண்ட நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. மேஷராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களில் சூரியன் ஒன்றை தவிர மற்ற பிற கிரகங்கள் அனைத்தும் மிகவும் சாதகமான நிலையிலே இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு, பட்டங்கள், விருதுகள் அனைத்தும் தேடி வருகின்ற ஒரு நேரம். செல்வச் செழிப்பு அதிகமாகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவீர்கள். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. மிதுன ராசிக்கு இது ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தன லாபம் ஏற்படும். வியாபாரத்திலே மிக பெரிய தொகை கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நிதி உதவி யாரிடமாவது நீங்கள் கேட்டிருந்தால் இப்பொழுது அது கிடைக்கும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். கடகத்திற்கு நன்மை செய்யும் கிரகமான செவ்வாயும் குரு பார்வையிலே இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் தடைகள் இன்றி சுலபமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மை நடைபெறும் மிகச் சிறந்த நாட்களுள் இந்நாளும் ஒன்று. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நல்ல நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நாளாக விளங்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு வந்ததிலிருந்தே சிம்ம ராசிக்கு சில நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக இந்த நாளிலே நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும் என்று சொல்லலாம். ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதும் குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம் போன்ற மிகப்பெரிய யோகங்களெல்லாம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு ஏற்பட்டு இருக்கின்றன. ஆகவே நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். மனதிலே எதிர்மறை எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஆகவே இந்நாளிலே நீங்கள் இயன்ற வரை புதிய முயற்சிகளில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வர வேண்டிய ஒரு நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அயல் நாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். இந்நாளிலே உங்களுடைய திறமைக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைக்கும். நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே பெரும்பாலும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி குரு பார்வையிலே இருக்கிறது. குருச்சந்திரன் சேர்க்கை 6ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்நாளிலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் வெற்றி பெறும்.
மிகப்பெரிய ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வீடு, மனை, நிலம் தொடர்பான, பூமி தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கு தேவையான விசா போன்ற பேப்பர்ஸ் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடல் தாண்டி பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இப்பொழுது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்சாகத்துடன் அனைவரும் இருப்பார்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் தொடர்பான ஒரு சிறிய பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது செல்வாக்கையும் செல்வத்தையும் சேர்த்து அளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பாகும். இந்நாளிலே உங்களுடைய தொழில் விரிவடையும். புகழ் பெறுவீர்கள். நாவன்மை ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும்.